மேகதாது அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதான் இன்னைக்கு சிகா ஸ்பீக்ஸில் தெளிவாக பார்க்க போகிறோம். முதலமைச்சர் விஜய் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த மேகதாதுக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியிருக்கு. இப்போது மேகதாது பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல காவிரி ஆறு பற்றின ஒரு பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுடைய ஜீவ நதியாக கருதப்படக்கூடிய காவிரி ஆறு கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய குடகு மலை அப்படிங்கிற இடத்துல தான் உற்பத்தி ஆகுது. ஸோ அந்த இடத்த தலைக்காவிரி அப்படி சொல்லுவோம். இப்போ தலைக்காவிரியில் உருவாகக்கூடிய காவிரி ஆறு பார்த்தோம்னா கர்நாடகாவில் மைசூர், மாண்டியா, சாம்ராஜ் நகர் போன்ற மாவட்டங்களை கடந்து தமிழ்நாட்டில் தருமபுரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, திருவாரூர் வழியாக பயணித்து இறுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் அப்படிங்கிற பகுதியில் வங்காள விரிகுடாவில் கலக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய காவிரி யார் பார்த்தோன்னா ஒட்டுமொத்தமாக 800 கிலோமீட்டர் தூரம் இதோடைய நீளமாக இருக்குது. இதில் பார்த்தோன்னா 320 கிலோமீட்டர் கர்நாடகாவிலையும், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட எல்லையில் 64 கிலோமீட்டரும், தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்சமாக 416 கிலோமீட்டரும் பயணிக்குது. ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கே ஈஸியாக புரியும், தமிழ்நாட்டில் தான் காவிரி ஆறுடைய அதிகமான பகுதி பயணிக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மேகதாது பிரச்சனை எப்படி உருவாச்சு, என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் இருக்கக்கூடிய மேகதாதுங்கிற இடத்துல தான் இவங்க இந்த அணையை கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக மிகப்பெரிய சதின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் காவிரி ஆறு என்ட்ரு ஆகிறது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலிக்குண்டுல பகுதியில் தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராமநகரா மாவட்டத்தில் தான் இந்த அணையை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு ஏன் மேகதாது அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, கன்னடத்தில் ஆடுகள் தாண்டும் இடம் அப்படிங்கிறது தான் மேகதாதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் இந்த அணையை கட்டுறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அணையை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. சுமார் 9000 கோடி மதிப்பில் 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மிகப்பெரிய அணையை தான் அவங்க கட்ட போகிறாங்க. கர்நாடகாவில் காவிரி ஆறில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அணை அப்படின்னா அது கிருஷ்ணராஜசாகர் அணை தான். அதனுடைய கொள்ளளவு 49 டிஎம்சி தான். ஆனால் அதை விட மிக பெருசாக தான் இப்போ இவங்க மேகதாதுவில் கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அணையை கட்டுறதுக்கு கர்நாடக அரசு ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வராங்க. அதுக்கு அவங்க ரெண்டு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. அது என்னென்னா, முதல்ல பெங்களூருடைய குடிநீர் தேவை. இப்போது பெங்களூரு அண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல மாவட்டங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு தேவையான குடிநீர் தேவைக்காக தான் இந்த அணையை நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது மின்சார உற்பத்திக்காகவும் இதை பயன்படுத்த போறோம்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேகதாது அணை கட்டுறதன் மூலமா சுமார் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கும் கர்நாடக அரசு திட்டமிட்டு வராங்க. சரி, கர்நாடகா இப்படி சொல்றாங்க. அதுவே அணை வேணான்னு சொல்றதுக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லாஜிக்கலாக பார்க்கும்போது 3 முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அண்ட் உச்சநீதிமன்றம் இவங்களுடைய தீர்ப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகா காவிரி ஆற்றில் எந்த ஒரு கட்டுமானத்தை கட்டினாலும் கீழ்மடை மாநிலமான தமிழ்நாட்டுக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆனால் அதை மீறி தான் இந்த அணையை கட்டுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உபரிநீர் அப்படிங்கிற அவங்களுடைய வாதமே தவறானது. ஏன்னா மேட்டூர் அணையில் அதிக மழைக்காலங்களில் அணை நிரம்பினதுக்கு அப்புறம் வெளியேறக்கூடிய தண்ணி தான் இவங்க உபரிநீர்னு சொல்கிறாங்க. பட் பெரும்பாலான சமயங்களில் மேட்டூர் அணை நிரம்புறதே கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய அந்த உபரி நீர் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கும் சம்பா குறுவை சாகுபடிக்காக தேவையான நீர் இருப்பையும் இந்த உபரி நீர் தான் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதை ஏற்றுக்க முடியாது. மூணாவது பார்த்தோம்னா தமிழகத்துடைய கட்டுப்பாட்டை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இந்த அணை கட்டுறது இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அணைகள்லையும் அதிக மழைக்காலங்களில் அந்த அணைகள்லாம் நிரம்பினதுக்கு அப்புறமா தான் நமக்கு தண்ணி திறந்து விடுறாங்க. ஸோ இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா அணை வந்துச்சுன்னா அந்த அணையும் நிரம்பினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தண்ணி கிடைக்கும். சப்போஸ் அது நிரம்பலைன்னா நமக்கு தண்ணி கிடைக்கிறது தடைப்படும். ஸோ அதனால தான் தமிழ்நாடு இதை எதிர்க்கிறாங்க. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்தாலும் கர்நாடகா நாங்கள் அணையை கட்டியே தீர்வோன்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. அவங்க அணையை கட்டினா தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறதான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மேகதாது அணை கட்டுறதுனால முதல் பிரச்சனை நீர் வரத்து குறையும். தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய சட்டப்பூர்வமான நதிநீர் நம்மளுடைய பங்கு கிடைக்காம போகும். அண்ட் ரெண்டாவது பார்த்தோன்னா இதன் காரணமாக சரியான தண்ணி கிடைக்காதனால டெல்டா விவசாயம் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடி கடுமையாக பாதிக்கப்படும் இந்த நீர் இல்லாததன் காரணமாக. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலமாக குடிநீர் சப்ளை ஆகிட்டு இருக்கு. ஸோ அது
அதுவும் பாதிக்கப்படும். அண்ட் இன்னொரு பிரச்சனை, நிலத்தடி நீர்மட்டம் வீழ்ச்சி அடையும். ஏன் அப்படின்னா, காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறையிறதுனால காவிரி படுகை மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர்மட்டம் வந்து கடுமையாக பாதிக்கப்படும். ஆனால் அதே மாதிரி கடல் நீர் உள்புகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இப்போ காவிரி ஆற்றில் தண்ணி இல்லாமல் ஆறு வற்றி போச்சுன்னா கடல் தண்ணி உப்புநீர் எல்லாமே இந்த காவிரி ஆறு வழியாக உள்ள நிலங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் காரணமாக காவிரி டெல்டா பகுதி நச்சுத்தன்மையோட அதனுடைய தன்மையை வந்து இழந்துடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு தொடர்ந்து இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாது அப்படி சொல்லி நிறைய போராடிட்டு இருக்காங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மேகதாது அணைக்கு எதிராக தீர்மானமும் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் மேகதாது பிரச்சனை அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மேகதாது பிரச்சனை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.